வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஆரி கிளாஸோட பேட்ச் 1ஓட கிளாஸ் 1 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு ஃப்ரேமோ ஸ்டாண்டும் கொரியர் பண்ணியிருப்பேன் என்கிட்ட ஸ்டூடெண்ட் பை பண்ணவங்க. ஸோ வெளியே வாங்கினவங்க இருக்கும், ஆல்ரெடி வச்சுருக்கவங்களும் வச்சுருப்பீங்க. ஸ்டாண்டு, கிளிப் ஸ்டாண்டு, எனி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்திருக்கும், அதுவும் இரும்பு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் தனித்தனியாக வந்திருக்கும், நம்ம தான் செப்பரேட்டாக எடுத்து செட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஏரியாவில் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ரிமூவ் பண்ணி கழட்டி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும். எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள், குரூப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ கீழே இருக்க ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் ரவுண்டாக. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு நீங்கள் லூஸ் ஆர் டைட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்ரேம் சைஸுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்துட்டு ஸ்டாண்டோட சைஸும் ஃப்ரேமோட சைஸும் ஒன்றா தான் இருக்கணும். 18 இன்ச் ஆர் 16 இன்ச்சு. நான் ஷேர் பண்ணது வந்துட்டு 18 இன்ச்சு. ஸோ ஸ்டாண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பண்ணணும், மேலே இருக்க மாதிரி தான் பார்க்கணும். இந்த மொத்தமாக இருக்கிறது மேலே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 16 இன்ச்சு ஸ்டாண்டு என்கிட்ட. ஸோ இதை நான் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு நான் அந்த 1 இன்ச் கம்மி பண்ணாமல் நான் 18 இன்ச்சாகவே தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் 18 இன்ச் ஃப்ரேம்னா 18 இன்ச் ஸ்டாண்டு தான். ஸோ இதே மாதிரியே 4 ஏரியாவிலையும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஸ்பேனரை வச்சு. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வீட்டில் வந்துட்டு சில்ட்ரன்ஸ், பேபி நிறையா பேர் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. இல்லைன்னா அவங்க ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுற ஜம்ப்பு விளையாடுறதாட்டிருக்குன்னு நினச்சி விளையாடுருவாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க, ஃப்ரேமையும் ஸ்டாண்டையும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இல்லை நான் மேலே பத்திரமா வச்சுக்கிறதுனால நீங்கள் இதை ஃபிட் பண்ணி அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் 4 பக்கமும் நல்லா கையில் டைட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நான் வந்துட்டு ஸ்பேனர் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு இதோட சைஸான ஸ்பேனர் எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. நான் இப்போ இதை கழட்டு போகிறது கிடையாது, ஏன்னா நான் மேலே வச்சுருவேன் ஓகேங்களா ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு. ஸோ நீங்களும் மேலே வச்சுருவீங்கன்னா ரொம்ப டைட் பண்ண தேவையில்லை. இல்லை நான் அடிக்கடி சில்ட்ரன் இருக்கனால நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஓரளவுக்கு டைட் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ டைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ இந்த 4 ஏரியாவும் பாருங்கள் ஒரே மாதிரி லெவலாக இருக்கும். பட் இது ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக ஆட தான் செய்யும். பிகாஸ் இது வந்துட்டு ஃபிக்ஸடு கிடையாது, இது எல்லாமே தனித்தனியாக தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 1 இன்ச்சஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். ஸோ ஃபிக்ஸடு ஸ்டாண்டில் மட்டும்தான் அந்த மாதிரி சின்ன மாற்றம் இல்லாமல் இருக்கும். பட் இதனால் உங்கள் ஃப்ரேம் வந்துட்டு நான் குவாலிட்டி இல்லாமல் கொடுத்துட்டேன் அப்படின்லாம் எதுவும் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு தடவைக்கு மேலே செக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஃப்ரேம். ஸோ இதுதான் ஃப்ரேம், அது வந்து ஸ்டாண்டு. இதுவுமே 18 இன்ச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ரவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நான் சுற்றி இருக்கேன். ஸோ இது வந்துட்டு வேறு ஒன்றுமே கிடையாது, நாடா மாதிரி நீங்கள் வேணும்னா வாங்கி சுற்றிக்கலாம். பட் நாடா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. இது வேறு ஒன்றுமே கிடையாது. நான் வந்துட்டு வேட்டி இருக்கு இல்லைங்களா, அதோட பார்டரை வந்துட்டு கட் பண்ணி சுற்றி இருக்கிறேன் 2 பக்கமும். நல்லா இந்த ஹோலுமே நான் ரவுண்ட் பண்ணி சுற்றிக்கிட்டேன், நல்லா க்ளூ ஒட்டிட்டு. ஸோ ஒரு பக்கம் க்ளூ ஒட்டிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் எட்ஜஸில் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். ஸோ மேலே வந்து பண்ண தேவையில்லை. இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் சில்க் ப்ளவுசஸ்லாம் பண்ணுறப்போ அந்த ப்ளவுசஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு கிளாத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு அந்த ப்ளைனாக இருக்கிற ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப போட்டு டைட் பண்ணாதீங்க. ஸோ ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி டைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம கிளாத் எந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்குது, ஸோ இந்த ஃப்ரேமை நல்லா இந்த கையில் லெஃப்ட் கையில் பிடிச்சிட்டு ரைட் சைடை வந்து இந்த துணியை லைன் பை லைனாக பொறுமையாக இழுக்கணும் ஓகேங்களா. ரொம்ப வேகமாக இழுத்திங்கன்னா ஃப்ரேமோட கலந்துட்டு வந்துடும். ஸோ லைன் பை லைனாக ஸ்லோவாக இழுங்க. இப்போ பாருங்கள் இழுத்த பக்கம்லாம் சுருக்கமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் சுற்றியும் வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா ப்ளவுசஸ்லேயுமே பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் துணி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இப்படி பண்ணால் தான், இதுதான் பேசிக்கான ஃபஸ்ட்டு திங்ஸே. ஸோ இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுசஸ் போடுறப்ப உங்களுக்கு சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுசஸ் டிசைன் வந்துட்டு நல்லாவே வராது. ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா.
இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் சுருக்கம் இல்லை, பட் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் இன்னும் நல்லா இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா, இதை நல்லா இழுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எப்பயுமே மறந்துடாதீங்க, கிளாத் வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு 1 மீட்டர் கிளாத் கொடுத்துருப்பேன், பிளாக் ஆர் ஒயிட். ஸோ எது வந்திருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃப்ரேமில் இந்த மாதிரி தட்டி பாருங்கள். தட்டி பார்த்தோன்னே மோளம் சவுண்டு மாதிரி டம் டம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிளாத்தில் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா சுருக்கம் எடுத்துகிட்டு போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு திருப்பி நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரேம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகாது, மொத்தத்துக்கு ஃப்ரேமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்க்ரூ இருக்கிற வரைக்கும் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஏன்னா ஃப்ரேமோட சைஸ் சின்னது தான், அதுக்குன்னு நீங்கள் போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணவே கூடாது. லைட்டாக ஒரு ப்ரெஸ் 2 பக்கமும் வச்சிங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ உடனே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கிச்சின்னு அர்த்தம். இப்போ டெய்லரிங் மிஷினில் பாபின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி. ஸோ இது வந்து அந்த ஸ்க்ரூ இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். நல்லா பாருங்கள், மீதி ஏரியா வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்குன்னு உங்களுக்கு செட் ஆகலை என்னோடய ஃப்ரேமு அப்படின்ட்டு இல்லை. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரேம் வந்து ஆடாது, கரெக்டாக இருக்கும். இப்போயே டக்குன்னு தட்டி பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா, கிளாத் டைட்டாக இருக்குதா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜரி த்ரெட்டு கோல்டன் கலரில் கொடுத்துருப்பேன். என்கிட்ட இப்போ கோல்டன் கலர் அவைலபிளாக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன். நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதுக்காக டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். ஒரு கட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பழசாயிடுச்சு, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புதுசு கொடுத்துருப்பேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீடில் 2 இருக்குது என்கிட்ட. ஸோ ஒன்று வந்துட்டு பிராண்டட், இன்னொன்று வந்து அயன். ரெண்டுமே பிராண்டட் தான். ஸோ இது வந்து இரும்பு. ஓகேங்களா, அந்த அளவுக்கு உடையவே உடையாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஹூக் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த எட்ஜஸில் இருக்குங்களா. ஸோ அதுதான் ஹூக்கு, இதில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இதை தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்துட்டு மெலிசாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்க வாட்டம் வரல அப்படின்னா நூல் சுற்றி வச்சுக்கோங்க. வேஸ்ட் நூல் வந்துட்டு ஃப்ரீ டைமில் சுற்றி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு பிடிக்க வாட்டம் வரும். ஸோ இந்த இது வந்துட்டு நான் பிகினருக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் எழுதியிருக்கும் நம்பர் 14 துளிப்பு, நம்பர் 13 அப்படின்னு. ஸோ 13 and 14 வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கான நீடில் தான். ஓகேங்களா, பட் நான் ஏன் உங்களுக்கு வந்துட்டு இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ பிகினராக இருக்கிறப்ப உங்களுக்கு அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எழுதியிருக்கும், ஸோ பிராண்டடாக எழுதியிருக்கிற பக்கத்தில் வந்துட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹூக் வந்து இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி எப்படி டேர்ன் பண்ணணும், ஃப்ரண்ட் ஆர் பேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த நீடில் கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ அந்த ஹூக்குக்கு நேராக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மார்க்கர் ஆர் வந்துட்டு ஒயிட்னரை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த இதுலேயும் ஈஸியாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஊசி நூலில் கோத்துட்டு எண்டில் எப்படி நாட் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்துட்டு நாட் பண்ணிடணும். நல்லா மொத்தமாக நாட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. ஸோ இது வந்துட்டு நரம்பு மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கட் ஆகாது. ஸோ அதனால தான் பிகினருக்கு இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்துட்டு சில்க் த்ரெட்டில் போகலான்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா சில்க் த்ரெட் எடுத்தோடனே கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கட் பண்ணி வர மாதிரி இருக்கும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கிட்டு ஸோ எப்படி கீழே பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ அந்த ஜரி த்ரெட்டை அடியில் வச்சுருவோம். வச்சுட்டு எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 விரல் தான். ஸோ செகண்ட் விரலும் இந்த கட்டை விரலையும் அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு விரலில் சுற்றி இந்த இப்படி பிடிச்சிக்கிறோம். ஸோ இப்படி பிடிச்சாதான் நம்ம நீடில் இப்படி எடுக்கிறப்ப கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் எந்த தடவை ஆரம்பிக்கிறீங்களோ, சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், நைலான் த்ரெட்டாக இருக்கட்டும், ஆர் ஜரி த்ரெட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு தடவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு தடவை இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ செகண்ட் விரலையும் கட்டை விரலையும் வச்சுக்கிட்டு இப்படி எடுக்கணும். ஸோ அப்படியே நான் அடியில் கொண்டு போய்கிட்டு ஸோ இப்போ நான் ஃப்ரேமை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். நான் பொறுமையாக எடுத்திருக்கேன் வீடியோஸை, எங்கேயும் ஓட்ட கிடையாது. ஸோ அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு நான் அடியில் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன்.
ஸோ நான் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ துளிப்புங்கிறது உங்கள் கட்டை விரல்கிட்ட இருக்கணும். ஸோ 90 டிகிரிக்கு நேராக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 விரலையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே பிடிச்சி இழுங்க. அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும், அந்த நாட் வந்துட்டு அங்கே லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்கும். அதை 2 விரலில் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு சுற்றுனா போதும். 2 சுற்றக்கூடாது, ஒரு சுற்று. ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு குத்துறேன் பாருங்கள். குத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த துளிப்பு வந்துட்டு உங்கள் கட்டை விரலை பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கட்டை விரலை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி குத்திட்டு கீழே அந்த ஓரளவுக்கு வந்துட்டு நீடில் இருக்கும் அடியில். ஸோ அந்த நீடில் வந்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணணும் அந்த த்ரெட்டை. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் மேலே நீடில் தூக்கிட்டு அந்த நீடில் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி அப்புறம் நம்ம பக்கம் திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திருப்பி அதே மாதிரி குத்துங்க. கீழே ஒரு சுற்று, அப்புறம் மேலே லைட்டாக தூக்கி ஸோ அந்த துளிப்பு பாருங்கள் இப்போ எங்கே இருக்குது, ஆப்போசிட் இருக்குது, கட்டவரில் நேராக பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் நம்மளை பார்த்த மாதிரி திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த துளிப்பு கட்டவரில் இருக்கணும், கீழே ஒரு சுற்று, அண்ட் தென் மேலே தூக்கிட்டு தான் சுற்றணும். ஓகேங்களா? நீங்கள் நிறையா பேருக்கு அந்த ஸ்டிச்சஸ் வராதது காரணம் கீழேயே என்ன பண்ணிடுறீங்க, அந்த துளிப்பை வந்துட்டு திருப்பிடுறீங்க. அந்த நீடியில் ஒரு சுற்றிட்டு திருப்பிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு நூல் வந்துட்டு கீழேயே உளுந்துருது, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரமாட்டேங்குது, ஹோல்ஸும் பெருசாக வரும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குத்தணும், குத்திட்டு ஸோ ஒரு கீழே ஒரு சுற்று, 2 சுற்றுலாம் சுற்றக்கூடாது, லைட்டாக தூக்கி விட்டு அந்த துளிப்பை ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம பக்கம் திருப்பணும். அவ்வளோதான். ஸோ இதோட பேர் தான் பேசிக்கான மெயின் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட பேர் செயின் ஸ்டிச்சு. 2வதாக பார்க்க போகிறது எண்டு நாட்டு. இதுதான் இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறதே. ஓகேங்களா? இது ரொம்ப மெயினான ஸ்டிச்சஸ். இதை வச்சு தான் நீங்கள் ஆரி கிளாஸஸே கன்வெர்ட் பண்ண போகிறீங்க ஃபுல்லாகவே. ஸோ அதே மாதிரி போட்டுட்டு இப்போ எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தூக்கிக்கோங்க. தூக்கி விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டிச்சு எடுத்திங்கன்னா இது சின்னதாகும். அப்படியே இதை லாக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி எண்டு நாட்டுமே. ஸோ பாருங்கள் இன்னொரு தடவை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குத்துறோம். ஸோ எடுக்கிறோம், அதுக்குள்ளேயே தான் குத்தணும், தனியாக குத்தக்கூடாது. ஸோ பக்கத்தில் குத்திட்டு ஸோ எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பிடிச்சிக்கிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை இழுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு எண்டு நாட். ஃபஸ்ட்டு போடுறப்ப அந்த மாதிரி தூக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்லோவாக போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நான் போட்டு காட்டியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். இதுலேயும் டவுட் அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், கமெண்ட் பண்ணி, வாட்ஸ்அப் பண்ணியும். ஸோ என்னோடய கிளாஸ் புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் திருப்பி பாருங்கள், ஸ்டிச்சஸ் போட்டு உங்களுக்கு நாட் போட்டு காட்டுறேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இதுதான் மெயின் பேசிக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 மணி நேரம் to 2 மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உடனே நான் கற்றுக்கிட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் போட போகிறேன்னு ஒரு 5-6 மணி நேரம் உட்காந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஸோ பிகினருக்கு கண்டிப்பாக நெக் பெயின், பேக் பெயின் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் to 2 மணி நேரம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ப் எட்ஜஸ். இதுலேயே ஸோ ஷார்ப் எட்ஜஸ்னால் இந்த மாதிரி பாக்ஸு ரெக்டாங்கிள்லாம் வரும். இந்த 4 தான் ஷார்ப் எட்ஜஸ். நான் இதில் சென்டராக இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ இங்கே நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எட்ஜஸ் வந்தாச்சு. இது வந்துட்டு நீங்கள் இப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல தூக்கிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கரெக்டான மெத்தடே கிடையாது. ஸோ இந்த இடத்துல கீழே வந்துட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச்னால் அதை ஒட்டியே போடுறது தான் குட்டி செயின் ஸ்டிச்சு. ஸோ அதை அப்படியே ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் திருப்பி நம்ம அப்படியே தொடர்ந்து வரோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியும். ஸோ இதே மாதிரி அந்த இடத்துலையும் அப்படியே நீங்கள் மேலே போகக்கூடாது, அதுக்கும் கீழே வந்துட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த டைரெக்ஷனே திருப்பணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உட்காந்த இடத்துலையே தான் எல்லாமே பண்ணணும். உங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் ஃப்ரேமை டேர்ன் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியும் ஒவ்வொரு எட்ஜஸ்லேயுமே குட்டி செயின் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக தென் பர்ஃபெக்டாக வரும்.
ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு இது ஃப்ரீ கிளாஸ்ன்னு கிளாரிஃபைலாம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் டே பை டே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டே பை டே கிளாஸஸ் வீடியோஸும் வரும். ஸோ இந்த இடத்துலயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் கீழே வந்து 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு அந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் முடித்ததுக்கப்புறம் நம்ம எண்டு நாட் போடணும். ஐ மீன் இப்போ இந்த பாக்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல கடைசியாக எண்டு நாட் போடணும். அப்போ தான் அதோட ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் ட்ரையாங்கிளில் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கல, மேலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போனா என்ன பண்ணணும், ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட நிறையா டிசைன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோஸோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ அதையும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணால் தான் கடைசியாக ஃபைல் ஒர்க்கு மேக் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதையும் விட்டுறாமல் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ளூயண்ட்டாக. பட் ஒரு 1 hour to 2 hours மட்டும் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. ஆரி ஒர்க் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. இது மூலிமா நீங்கள் ஏர்னிங்ஸ் ஆப்ஷனும் கண்டிப்பாக கொண்டு வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இந்த ஷேப்லேயே நான் நிறையா மாடல் வந்துட்டு இந்த கிளாஸஸோட எண்டில் கொடுக்குறேன். அந்த டிசைனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த டிசைன் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா?